திருவண்ணாமலை என்ன காரணத்துக்கு வர்றதுன்னு எனக்கு தெரியாது. வரப்போன்னு தெரியாது. நானும் கூலி வேலை பார்த்துருந்து விவசாயம் பண்ணிட்டு கம்பி சென்ட்ரிங் வேலை, பில்டிங் வேலை எல்லா வேலையும் பார்த்துன்னு மனைவி இருந்தாங்க, பசங்க இருந்தாங்க. 2 பையன், 1 பொண்ணு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்து சூழ்நிலைக்காக பொண்டாட்டி வச்சு குடும்பம் பண்ண முடியாத தகுதி உள்ள நிலைமை ஆயிட்டேன். பசங்களும் சரியா பார்க்க முடியல. அப்புறம் கடைசியில என்னையும் என்னன்னு பார்க்க முடியல. சாப்பாட்டுக்கு பிரச்சனை. அங்கங்க போய் சாப்பாடு குடுப்பாங்க, சாப்பிடுவேன். கோயில்ல சாப்பிடுவேன். இப்படி இருந்தது. அப்ப பட்டினியா கிடந்து அப்போ ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. சொன்னாரு, "நீங்கலாம் இங்க இருக்காதீங்க. இங்க இருந்தா செத்து போயிடுவீங்க. நீ திருவண்ணாமலைக்கு போயிடுங்கன்ட்டாரு." அப்புறம் திருவண்ணாமலை வந்தேன். வந்தோடனே நான் வரும்போது ஒரு வேட்டி, ஆ வெள்ளை சட்டை போட்டு வந்தேன். அப்போ ஒரு ஆசிரமத்துக்கு சாப்பிட போனோம். அவங்க என்ன பண்ணாங்க, சாமியார் தான் சாப்பாடுன்னாங்க. அப்ப முடியெல்லாம் இவ்வளோ விட்டு தாடியெல்லாம் விட்டுருந்தேன் நானு. "சாமியார் தான் சாப்பாடா?" அப்படின்னு. "நீ மட்டும் வந்து வந்துட்டீங்க. சாப்பிட்டு போயிடுங்க." அப்படின்னாரு. இங்க தான் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு தான் போனேன். மறுநாள் என்ன பண்ணேன், கிளம்புனேன். அப்புறம் என்ன பண்ணலாம்னாரு. சரி, மேல வந்து மலை மேல கடைசாமி இருக்காரு. அவர பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர பார்க்க போனேன். அவர் வேட்டி, மாலை தான் அங்க ஒருத்தர் இருக்காரு. இன்னொரு சாமி ஒருத்தர் இருக்காரு. யோகானந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட கேட்டேன். அவர் எல்லாம் குடுத்தாரு. வேட்டி, மாலை. வேட்டி 2 வேட்டி. கீழ ஒரு வேட்டி, மேல 1 போட்டுட்டேன். மாலை குடுத்தேன், மாலைய போட்டேன். மறுநாள் காலையில அந்த திருவாவடுதுறை ஆதீனம் தான் போனேன் நானு. அவரு என்ன பார்த்தாரு. "என்ன நேத்து பார்த்ததுக்கு நீ பார்த்துக்க ஒரு மாரியா இருக்கு. சாமியார் முழுசா ஆயிட்ட" அப்படின்னாரு. "இல்லைங்க, நீங்க சாமியாருக்கு தான் சாப்பாடு சொன்னீங்க. நான் சாப்பிடுறதுக்கேவே சாமியார் ஆயிட்டேனே" அப்படின்னேன். இது நான் கோயில்ல ஒரு முறை சொல்லியிருக்கேன் நானு. 4 பேர் நாங்க கடைக்கு டீ கடைக்கு போவோம், வருவோம், பேசுவோம் அப்படின்னு சொன்னாப்படி. அப்புறம் வந்து பிறகு சாப்பிட போறது, அப்புறம் போறது, அங்க குரு பூஜைக்கு போறது, அங்கங்க போயிட்டு இருந்தோம். அப்ப என்ன சாதனைன்னா, சன்னியாசின்னா, சித்தர்னா, ஞானின்னா, மகான்னா என்ன சொல்றாங்கல்ல, அப்படின்னு என்ன? அப்படிங்கும்போது பெரியவங்களோட கடமை இருக்குது. யார் யாரு சாமியார் ஆவணும், யார் யாரு சாமியார் இருந்தாகணும், யார் வாங்கி சாப்பிடணும், யார் குடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ குரு பூஜை போகும்போது எல்லாத்துலயும் சமாதிலாம் இருக்குங்க. ஒவ்வொருத்தர் என்னென்ன சாதனை பண்ணாலும் அவங்க சமாதிலாம் இருக்கு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வணங்கிட்டு, அப்புறம் கொல்லிமலைக்கு போனேன். அப்புறம் சதுரகிரி மலைக்கு போனேன். இதெல்லாம் போயிட்டு வந்தோனே குரு பூஜையில போனா, குரு பூஜையில அங்கங்க போயிட்டோம்னா ஒரே அலைச்சலு. நாய் படுறது தான் படுது. குளிக்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, தூக்க முடியாது. தூக்கம் வரல. சரி, என்ன பண்ணலாம்? ஒரே இடமே இருப்போம். அப்பதான் கோயில்ல இருந்தேன் நானு. அப்ப திரும்ப திருவாலைப்பாதைக்கு வந்தேன். திருவாலைப்பாதையில வந்து தான் 2018, 2019 வந்துட்டேங்க. அப்ப அங்க தான் இருந்தேன் நானு. அப்புறம் பசங்கள என்னால பார்க்க முடியல. திரும்ப ஒரு 2015ல திரும்ப என்ன பண்ணேன், மறுபடியும் போனேன் நான் ஊருக்கு. ஊர்ல பார்த்தா பசங்க யாருமே இல்ல. வீடு வேற ஒருத்தர் குடியிருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்துட்டேன் நானு. வந்தோனே வேற ஒருத்தர் இருந்தாங்க. வேற ஒருத்தர போய் பார்த்துட்டு, அப்புறம் நான் திரும்ப வந்துட்டேன் நானு. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வந்துட்டேன். முடியாது, நம்ம இருக்கோம். நம்ம வந்து பார்த்தோன்னா, இங்க தான் இருக்க முடியும். வேற எங்கேயும் நம்மள யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தோன்னா, அவங்களோட சந்தோஷம்லாம் லைஃப்லாம் கெட்டு போயிடுது. மத்தவங்களோட செயல்பாடு பூரா அவங்கள நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் பண்ண முடியும். எங்க கிரகஸ்தில. இல்லன்னா அவங்களோட சந்தோஷம் கெட்டு போயிடும். அதெல்லாம் நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு இங்கேயே இருந்துட்டாங்க. அப்ப இங்க இருந்த உடனே என்ன பண்ணுது, அவரோட வலி என்ன தெரியுது, உணர முடியுது. ஓ! சாமியார்னா இப்படியா? சரி, இதெல்லாம் வந்து வந்தது நல்ல விஷயம் தான். அப்படிதான் தோணுது மனசுக்கு. பரவால்ல. அங்கோட இவ்வளவு துன்பத்துக்கு தான் கஷ்டப்பட்டோம். இங்க பரவாயில்ல அப்படின்னா. இங்க வந்து இப்படிதான் இருந்தது. இங்க அதோட கஷ்டமா இருக்கு. ஃபேமிலியோட இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஓப்பனிங் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்புறம் போக தான் இங்க ரொம்ப டார்ச்சரு. சண்டை, தண்ணி போட்டு சாமியார்லாம் வந்து கத்தம் போடுறது. முடியாதவங்களுக்குலாம், வயசானவங்கலாம் வந்து கொஞ்சம் தெனாவட்டா பேசுறது. இப்படிலாம் நெறைய இருக்கு கிரிவலப்பாதையில. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, பைய பிடிக்க கும்பிடுவாங்க. கிரிவலப்பாதையில காசு பிடிக்க கும்பிடுவாங்க. இதெல்லாம் நெறைய பொருள்லாம் திருட்டு போகுது. இப்படிலாம் இருந்துட்டுருக்கு. எனக்கு இங்க வந்த பிறகு என்ன தோணுதுன்னா வந்து பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து சாதுவா, சன்னியாசி ஆவறதுக்கு தான் வந்து பகவான் குடுத்துருக்காரு. இது ஒரு பிறவி கடன் தான். இந்த பிறவிலேருந்தே நமக்கு எதுவும் தேவையில்ல. கடமைய வந்து டோட்டலா மொத்தமா பற்று அறுத்துடணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பற்று அறுத்துட்டுருக்கு. முழுசா இன்னும் நான் இதாவல. அது எப்ப நமக்கு முழுசா அடையும்னு தெரியலைங்க நமக்கு. இதெல்லாம் பகவான் செயல் தான். அதான் ஆண்டி பெருத்த அண்ணாமலையாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பேர் அது. இப்ப அண்ணாமலையாரு, அருணாசலம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டி பெருத்த அண்ணாமலையார்னா ஆண்டிய தான் ஃபர்ஸ்ட் இங்க திருவண்ணாமலை உருவானாங்க. அதெல்லாம் அவனோட அருள் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம சொல்றோம், நம்ம எல்லாம் நம்ம தான் செய்யறோம்னு நினைக்கிறோம். நம்மல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மள செய்விக்குது. நம்ம அது மன திருப்திப்படுது அவ்வளவுதான். எல்லாமே இயற்கை தான். இயற்கை தான் கடவுள்.
கிரிவலம்லாம் சுற்றிருக்கேன் நான். நான் வந்து 2004 சுற்றிருக்கேன். அப்புறம் இடையில சுற்றிருக்கேன் கிரிவலம். நான் வந்து சாமியாரா வந்து சுற்றிருக்கேன். போயிட்டு இருந்தேன். இப்போ கொரோனா முடிஞ்சு தான் என்னால ஒரு வருஷம் கழிச்சு தான் நடக்க முடியாத போச்சு. அப்பலாம் நடந்துருந்தேன் நானு. கொஞ்சம் அப்புறம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அத நான் விட்டேன் கம்முனு. இதெல்லாம் பண்ணணும்னா பணம் வேணும். எப்படியா இருந்தாலும் சாமியாரா இருந்து எது ஆனாலும் அது நம்ம சமாதி ஆக தான் போறோம். எப்படியோ ஒண்ணு நம்ம எப்படியா கூட இருந்து செத்து போயிடலாம். அவ்வளோதான். எல்லாம் பகவான் செயல்னு முடிவு பண்ணி விட்டாச்சு. கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வலி வலி எந்த அளவுக்கு வலிய உணர்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பகவான் அருள் கிடைக்கும். அதான் என்னோட கோரிக்கை. வலிய உணர்ந்தா தான் பகவான் அருள் கிடைக்கும். கிரிவலத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? கிரிவலம் வந்து பார்த்தோன்னா, கிரிவலத்தில வந்து பார்த்தோன்னா, ஏற்கனவே வந்து சிவபெருமானு, பராசக்தி எல்லாம் நெறைய பேர் வாழ்ந்துருக்காங்கங்க. இடைக்காடர்கள்லாம் அங்க வந்து உருவாக்கி விட்டு போயிட்டாரு. அண்ணாமலையார் எங்க இருக்காருன்னா, காட்டுக்குள்ள தான் இருக்காரு. அவரு தான் வந்து வெளிப்படுத்தினாரு. இங்க இருக்காருன்னு. எல்லாம் மகான் ஞானிலாம் வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் சாதனை பண்ண இடம் அதுதான். அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, கிரிவலம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா, தேவர்கள்லாம் இருக்கும்போதெல்லாம் அங்கலாம் சனி பகவானே வந்திருக்காரு. கிரிவலம் வந்திருக்காரு. குபேரன் வந்திருக்காரு. சுக்கிரன் வந்திருக்காரு. இவங்கலாம் நம்ம சொல்ற ஆளு பூரா எல்லாம் வந்து அங்க கிரிவலம் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கிரிவலத்த பாவத்த போக்கத்த வந்திருக்காங்க. அவங்கலாம் வந்து சில பாவம்லாம் பண்ணி தான் வந்து கிரிவலம் வந்து தான் தீர்ந்துருக்காங்க அவங்க பிரச்சனைய. அதெல்லாம் வந்து சிவபெருமான் தீர்த்துருக்காரு. இது வந்து வரலாறு இது. கிரிவலம் வந்தாலே, நீங்க காய் உடை கட்டியிருந்தாலே, உங்கள கண்டாலே சாப விமோசனம் உண்டு உங்களுக்கு. அது எந்த மாற்றமும் கிடையாது. வாயோட கத்தணும். காவி உடை. ஆமா. காவி உடை வணங்கிட்டு போனாலே போதும். காவிக்கு அவ்வளோ தன்மை இருக்கு. அவ்வளோ புனிதமானது அது. அது வந்து ஒரு பிறவியோட பெருங்கடல் அது. ரொம்ப சிறப்பானது. யாராவது காய உடை பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு போனாலே போதும். நீங்க ஏன் வெள்ளை உடை? நான் ஏற்கனவே காய் உடை கட்டியிருந்தேன் நானு. நான் வந்து இடையில போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காய் உடை வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஹீட் அது. நான் உட்காந்துருக்கேன்ல அதில. அதுக்கு தான் வெள்ளை உடைய மாட்டேன் நானு. காவி உடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது கட்டுற தகுதியும் குடுத்துருக்கான் மக்களுக்கு. அத கரெக்டான முறையில போகணும் அவ்வளோதான். எல்லாம் அவன் சைடுல இருக்கும்போது, உன்னோட செயல் கொஞ்சம் குடுத்துருப்பாரு கடவுளு. உன்னோட சிந்திக்க செயல்ல எல்லாம் குடுப்பாரு அவரு. பகவான் செயல் பாதின்னா, உன்னோட செயல் பாதி இருக்கும். தப்பு, ரைட்ன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. டக்குன்னு கழு தூக்கி போட்டா, உம்பள அப்ப கழு தூக்கி போடுறேன்னா, அந்த கழு நான் தான் தூக்கி போடுறேன். தூக்கி போடுறது நானு. ஆனா படுறது உங்க மேல தானே அது. அப்ப எதற்கு நீங்க வரீங்களா நீங்க? ஏன் கழு தூக்கி போட கேள்வி கேட்கிறீங்களா? அதுதான் கடவுளு. காய் வந்து எங்க பார்த்தாலும் காயோட பத்தல வணங்குனா போதும். கிரிவல பாதையில வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் லிங்கத்துக்கு 8 லிங்கம் இருக்கு. 8 லிங்கத்துக்கு ஒவ்வொருத்தர போய் பார்ப்பாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதுக்கள பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க. அதான் இப்ப நீங்க சிவன் ஆலயத்துக்கு எங்க போனாலும், வெளியில வந்து சிவனடியார் உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? காயோட உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள வணங்கிட்டு தான் உள்ளே நீங்க போணுமா. அப்பதான் உனக்கு கிடைக்கும் தரிசனம். சிவன் கோயில்ல, வாசல்ல. அவங்கள வணங்கிட்டு தான் நீங்க போணும். அவங்க பார்க்குறாங்களான்னு நீங்க பார்க்க வேண்டாம். ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு தென்பட்டாலே, காய் உடையில இருக்குங்க, வணங்கிட்டு நீங்க போனாலே போதும். அது அவங்களுக்கு கிடைக்கும். இங்க இருக்கவங்க நிறைய பேர் உண்மையாவே எல்லாமே இங்க இருக்கிறவங்க யார் உண்மையா இருக்காங்க, யார் பொய்யா இருந்து ஆராய்ச்சி பண்ண முடியல நம்மளால. சாதாரணமா இருப்பாங்க, ஆடம்பரமா இருப்பாங்க, எப்படின்னு தெரியாது. ஆனா, அவங்க மறைஞ்ச பிறகு தான் தெரியும் சில பேருக்குலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பகவான் அருள் இருந்துன்னு வச்சுக்கங்க, அவங்க வந்து ஏதாவது சொன்னா நடக்கும். அப்படிதான் இங்க நெறைய பேர் கும்பிடுறாங்க. இப்ப அ ஏதாவது மூக்குப்பிடி சாமி இருந்தார்ல அவரு. அவரு ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்க, பளிச்சுச்சுன்னா, ஓ! என்ன சொல்றோம் நம்ப? இவரு கடவுளு, சித்தரு, மகான்னு அப்படி சொல்றாங்க. அப்ப அவர்ட்ட என்ன இருக்குதுன்னு இவங்களால மக்களால சொல்ல முடியாது. இப்படியே சொல்ல முடியாது. அப்ப தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நமக்கு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைய தெரிஞ்சுக்கணும் நம்ப. ஏதோ சொல்லுவாரா? அப்படிதான். ஏன்னா கோயிலுக்கு போனா நீங்க பகவான பார்த்துட்டு நீங்க மனசு வழியா வேண்டிட்டு வந்துடுறீங்க. ஆனா இங்க மகான், சித்தர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சாமிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயத்த என்ன பண்ணா எதிர்க்க சொல்லி உனக்கு பிடிச்சு தீர்த்துடுறாங்க.
இப்போ கோயிலை நீங்கள் சொல்லிட்டு தான் முடியுங்க பகவானை பார்த்து. கருவறைக்கு போகிறீங்க, பார்க்குறீங்க, சொல்லிடுங்க எனக்கு பிரச்சனை சொல்கிறீங்க. இங்கே வந்து பிரச்சனை நேராக சொல்கிறீங்க, அது சில விஷயம்லாம் தீர்ந்து போகுது உங்களுக்கு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தரோட மகிமை, பகவானோட மகிமையெல்லாம் நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன விஷயம் என்னன்னா, சாதுவை கண்டாலே சாப விமர்சனம். அதுதான் முக்கியமானது. நிறைய பேர் பைத்தியம், லூசு எல்லாம் சில பேர்லாம் இருந்தாங்க. அந்த சேவனை வைக்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டு நல்லா பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை வந்து போயிருக்காங்க. நிறைய பேர் உடம்பு குணமாயிருக்கு. ஒவ்வொருத்தரும் எப்போ உடம்பு குணமாகனு ஒரு கணக்கு இருக்கு. தெளிவு இருக்கு. சில பேர்லாம் 10 நாள் ஆகிடும், சில பேர் 10 வருஷம் ஆகும், சில பேருக்கு ஆவே ஆகாது. கடைசி வரைக்கும் மரணத்துக்கு போவாங்க. அப்படிலாம் இருக்கு. இதுதான் வந்து பெரியவோட கடமைன்றது. உண்மையிலே செய்வினைகள் இருக்கா? இருக்குங்க அதெல்லாம். அதெல்லாம் அப்போதுலேருந்து இருக்கு அதெல்லாம். அதெல்லாம் வந்து இல்லாமலே இருக்காது. ஏன்னா உண்மை இருக்கு, பொய் இருக்கு. அது மாதிரி பார்த்தோன்னா, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா, அதான் இவர் சொல்லிருக்காரு, புத்தர் சொல்லிருக்காரு இவரு. எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தா ஆசை தான் அப்படின்ட்டாரு. ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்ன்ட்டாரு. அப்ப ஆசைப்படாம நீங்க கஷ்டப்பட முடியாதுல்ல நீங்க. ஆசைப்பட்டு, கஷ்டப்பட்டு, குடும்பத்துல வாழ்ந்து, வெறுத்து போய் வெளியேறாங்க பாத்தீங்களா? அவங்களாம் சீக்கிரமா ஞானம் கிடைச்சிடும். சில பேர்ல தள்ளப்படுறாங்க பாருங்க. குடிச்சிட்டே இருக்கான், ஒண்ணும் சரியில்ல. இருபத்தே வேஸ்ட்டு. அப்பலாம் அமுச்சு விட்டுருவாங்க. அவர் அங்க என்ன பண்றாரு, அது இங்க தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதெல்லாம் அவர் கேட்க ஆள் இல்ல. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. சில பேர் என்ன பண்ணாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணது ஆளே இருக்காது. அப்பா, அம்மா இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லையே அப்படின்னு வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்குது. என்ன ஆகும்னா, நேர்மையா இருக்கணும் அவ்வளோதாங்க. அது ஒண்ணு இருந்தா போதும். யாருமே நீ எதிர்பார்க்க வேண்டாம். நேர்மையா இருந்தா, தர்மமா இருந்தாலே போதும். இயற்கை உனக்கு உதவி செய்யும். இப்போ வந்து நீங்க அங்கேருந்து வர்றீங்க, ஒரு பெண் வருது. அழகா இருக்காங்க. ரசிக்கிறீங்க. சரி பரவாயில்லப்பா அப்படின்னு போயிடுறீங்க. 2வது என்ன பண்றீங்க, ரசிக்கிறீங்க. நம்மள இவங்கள உடலுறவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. திரும்ப என்ன பண்றீங்க, நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப இது குணங்கள்லாம் எல்லாம் ஒவ்வொரு குணமா மாறும்போது, அப்ப என்ன பண்ணுது, மரத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, பச்சை பச்சையா தான் இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் அது பச்சையா தான் இருக்கு. இடையில வந்து காஞ்சு போயிடும். ஆனா திரும்ப பச்சையா தான் இருக்கும். ஆனா பார்க்குற பெண்ணு, அதே பெண்ண திரும்ப நீ 20, 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கயேன், அழகு இருக்காது. அப்ப மனசு என்ன பண்ணா, வெறுத்து போயிடுறான் மனுஷன். அப்ப ஒவ்வொரு செயல்பாடுக்கும் நம்ப முழுசா வெறுத்து தான் இருக்கணும். வெறுத்து தான் வர முடியாது. இல்ல வர முடியாது. அப்புறம் இன்னொன்னு, கடவுள் இல்லைங்கிறது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் முன்னாடியே எனக்கு விஷயம் அந்த புலம் வந்தது. அப்படியே வெளிய வந்தது விஷயம். கடவுள் எப்படி இல்லை. கடவுள் இல்ல சொல்றவனுக்கு ஒரு விஷயம். இப்ப என்ன பண்றாரு, கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணி கரு உண்டாவுது பெண்ணுக்கு. அப்ப கரு உண்டாகுதுன்னா, இவங்க போய் டாக்டருக்கு செக்கப் பண்ணணும். இவங்களால அப்பன்னா வீட்டு தூரம் ஒதுங்கன்னு வச்சுக்கயேன், சரி நம்ம மாசமா இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சு தான் கட் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்சுட்டு தான் நம்மளுக்கு சொல்றாங்க. ஒரு கணவன்ட்ட, நான் மாசமா இருக்கேன்ட்டாங்க. ஆனா இத வந்து உன்னோட விந்து நீ எப்ப வந்து செலுத்தும்போது, அது வந்து கரு உண்டாயிடுச்சு. நீ மாசமா இருக்க அப்படின்னு எவன் ஒரு ஆண் சொல்றானோ, அவன் தான் கடவுள். அது சொல்லாம இருக்கான் பாத்தியா, தெரியல இருக்கான் பாத்தியா, அவன்லாம் கடவுளே கிடையாது. இல்லன்னு சொல்றது தகுதி இல்லாதவன். சொல்லணும் நீ. உன்னோட விந்து தானே அது. எவ்வளவு உண்மையா சொல்றீங்க. அப்ப அது கரு உண்டாது உனக்கு தெரியணும் உனக்கு. ஒரு பெண்ணோட கரு உண்டாது உனக்கு தெரியணும் உனக்கு. அப்படி தெரியலல்ல, அப்ப எப்படி நீ கடவுள் இல்லன்னு சொல்ல முடியும் நீ? கடவுள் இல்லன்னு சொல்றதுக்கு இது சொல்றாரு. நெறைய பேர் சொல்லுவாங்க. கடவுள் இல்லன்னு சொல்றாங்க பாத்தியா? நீ சொல்லு பாப்போம். நிறைய பேர் இருக்காங்களே. இருக்காங்க. ஆனா சொல்லு பாப்போம். நீ உடலுறவு பண்ற, உன் மனைவி கல்யாணம் பண்ற. என் மனைவி வந்து 5 மாசம், 6 மாசம், இல்ல 10 ஒரு 2 வருஷம் கழிச்சு, இன்றைய நாள் என் மனைவி கருவாயிட்டா, மாசமா இருக்கா, அப்படின்னு சொல்லு பாப்போம். சொல்ல முடியல. அப்ப கடவுள் இல்லன்னு சொல்றது உனக்கு தகுதி கிடையாது உனக்கு. அப்படி எவன் சொல்றானோ அவனுக்கு தகுதி உண்டு. கடவுள் இல்ல அப்படிங்கிறது தகுதி இருக்கு. அது கடவுள் இல்லன்னு சொல்லும்போது எனக்கு நான் பார்த்துன்னு போயிட்டு இருக்கும்போது, அந்த பழனியில போயிட்டுருப்பேன். போயிட்டு இருக்கும்போது அந்த யோசனை வந்தது எனக்கு. பெண்ணு தான் வந்து பாக்கியசாலி சொல்லுவாங்க. பெண்ணாலாம் பிறந்தா பாவம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, பாவம், புண்ணியம்லாம் அவங்க பார்க்க விட அளவுக்கு அவங்க படைக்கப்படல. ஆம்பள மாரி தான் அவங்க பெண் பிறந்திருக்காங்க. அதில என்ன ஒண்ணுன்னா, அவங்க மூலியமா தான் அழிவு உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள தான் மெயினா வந்து பெண்ணு தான் முத்திக்கு காரணம்ன்றாங்க.
பகவான் கிடையாது. இப்ப ஆசையெல்லாம் வெறுத்துட்டு, நான் எந்த துன்பத்துக்கும் ஆள் இல்ல. நான் எந்த ஜீவராசியும் வெறுக்க மாட்டேன். எல்லா ஜீவராசிக்கும் நான் வணங்குறேன். அப்படின்னு எல்லாம் பண்ணும்போது, அப்படி சிவபெருமான வந்து ஓகே சொன்னாலாம், ஆனா அம்பாள் சொல்லணுமா. அம்பாள் சொன்னா தான் முக்தியே உண்டாம். அதெல்லாம் முக்கியமானது. பெண்ணு ரொம்ப முக்கியமானது. பெண்ண வந்து நீங்க அசிங்கப்படுத்தக்கூடாது. எவ்வளோ பெருமையா பேசலாம், அவ்வளோ பெருமையா பேசலாம். எவ்வளோ அன்பு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஆனா அசிங்கப்படுத்தக்கூடாது. திட்டக்கூடாது பெண்கள வந்து. வீட்டுலலாம் புடிச்சு மிதிக்கிறாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் உண்டு பனிஷ்மென்ட் உண்டு. சும்மா கிடையாது. பெண்ணு சொல்லுவாங்க நெறைய பேரு. ஆனா அதே மாரி ஆணவத்துல இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு பெண்மணிக்கு, நல்ல குணமா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ, அது எல்லாத்துக்கும் பனிஷ்மென்ட் உண்டு அது. கண்டிப்பா உண்டு அது. ஒரு பிரிவுல முடியாதுங்க. ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. பட்டினத்தார்லாம் நெறைய சொல்லியிருக்காரு. எத்தன அப்பா, அம்மா, எத்தன அம்மா, அம்மா சொல்லியிருப்பாங்க. நீங்கலாம் படிச்சிருப்பீங்க நீங்க. அதெல்லாம் வந்து பெரியவரோட கடமைய யாராலும் தீர்க்க முடியாது.